வணக்கம் நண்பர்களே. இந்த உரையில் நாம் CARO 2020 கம்பெனிஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர் 2020 பற்றி விரிவாக பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் நிறுவனங்கள் சட்டம் 2013 கீழ் தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கம்பெனி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர் 2020 இதனை 25/2/2020 வெளியிட்டது. இந்த ஆணை இதற்கு முன்பு இருந்த CARO 2016 ரீப்ளேஸ் செய்கிறது. இந்த 2020 ஆர்டர் ஆரம்பத்தில் 19-20 ஆண்டுகளுக்கான நிதியாண்டுக்கான தணிக்கைகளுக்கு பொருந்தும் என குறிப்பிடப்பட்டது. ஆனால் பின்னர் 2 முறை இது தள்ளி வைக்கப்பட்டு தற்பொழுது ஃபினான்ஷியல் இயர் 21-22 செய்யப்படுகின்ற தணிக்கைகளுக்கு இது பொருந்தும் என்று கூறியிருக்கிறது. அதன்படி இதில் உள்ள பிரிவுகள் பற்றி நாம் விவரமாக காணலாம். கம்பெனிஸ் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் ஆர்டர் 2020 முதலில் இது எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று இதனுடைய பிரிவு 1 கூறுகிறது. யார் யாருக்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பார்த்தா, ஒரு பேங்கிங் கம்பெனி, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி, செக்ஷன் 8 கீழே லைசன்ஸ் வாங்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி, a one-person company as defined in class 62 of section 2 of the Companies Act, and a small company as defined in class 85 of section 2 of the Companies Act. A private limited company not being a subsidiary or holding company of a public company having a paid up capital and reserves and surplus not more than 1 crore rupees as on the balance sheet date, and which does not have total borrowings exceeding 1 crore rupees from any bank or financial institution at any point of time during the financial year, and which does not have any total revenue as disclosed in Schedule 3 to the Companies Act, including revenue from discontinuing operations exceeding 10 crore rupees during the financial year as per financial statements. இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இது பொருந்தாது என்று கூறப்படுகிறது. அதாவது இந்தியாவில் செயல்படும் வெளிநாட்டு கம்பெனிகள் மற்றும் இந்திய கம்பெனிகள் அனைத்திற்கும் இந்த ஆணை பொருந்தும். ஃபாரின் கம்பெனியாக இருந்தாலும் அதுக்கு இந்த ஆணை பொருந்தும். பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949 பிரிவு 5C கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு வங்கி, இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 படி வரையறுக்கப்பட்ட ஒரு காப்பீட்டு நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனி, இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 8 கீழ் உரிமம் பெற்று இயங்கும் நிறுவனங்கள், இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 2 துணைப்பிரிவு 62 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள ஒரு நபர் நிறுவனம், நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 2 துணைப்பிரிவு 85 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள சிறு நிறுவனம் தட் இஸ் ஸ்மால் கம்பெனி, மற்றும் ஒரு பொது நிறுவனத்தின் சப்சிடரியாகவோ அல்லது ஹோல்டிங் கம்பெனியாகவோ இல்லாத ஒரு வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனம் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. இத்தகைய நிறுவனத்தின் செலுத்தப்பட்ட மூலதனம் பெய்ட் அப் கேபிட்டல் மற்றும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆகியவற்றின் மொத்த மதிப்பு இருப்பு நிலை குறிப்பின் நாளன்று பேலன்ஸ் ஷீட் டேட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது. மேலும் அந்த நிதியாண்டின் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்திடம் இருந்தும் பெறப்பட்ட கடனின் மொத்த அளவு 1 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது. மேலும் நிறுவனங்கள் சட்டத்தின் அட்டவணை 3 தெரிவிக்கப்பட்டுள்ள மொத்த வருமானத்தின் அளவு டோட்டல் ரெவென்யூ இன்க்ளூடிங் ரெவென்யூ ஃப்ரம் டிஸ்கண்டினியூவிங் ஆபரேஷன்ஸ் அந்த நிதியாண்டில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கக்கூடாது. இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் இந்த CARO 2020 பொருந்தாது என்று கூறப்பட்டுள்ளது. இதில் ஸ்மால் கம்பெனி அப்படிங்கிறது பற்றி சொல்லியிருக்கோம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 85ல ஸ்மால் கம்பெனி பற்றி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கம்பெனி மீன்ஸ் a company other than a public company paid up capital of which does not exceed 50 lakh rupees or such higher amount as may be prescribed which shall not be more than 5 crore rupees, or turnover of which as per its last profit and loss account does not exceed 2 crore rupees or such higher amount as may be prescribed which shall not be more than 20 crore rupees. இதுதான் நம்ம ஒரு ஸ்மால் கம்பெனி அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்மால் கம்பெனிக்கும் இந்த ஆர்டர் பொருந்தாது. இது பிரிவு 1 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரிவு 2 10 எண்கள் 3 மற்றும் 4 ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விஷயங்கள் பற்றியும் தணிக்கையாளர் தமது அறிக்கையில் குறிப்பிட வேண்டும். மேல குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் தவிர மற்ற வகை நிறுவனங்களை தணிக்கை செய்கின்ற ஒரு தணிக்கையாளர், ஒரு ஆடிட்டர், தன்னுடைய அறிக்கையில் எந்தெந்த விஷயங்களை பற்றி எல்லாம் குறிப்பிட வேண்டும் அப்படின்னு கேட்டாக்க பின்னாடி வருகின்ற பேராகிராஃப் 3 and 4 அதில் இருக்கிற எல்லா விஷயங்கள் பற்றியும் அவர் குறிப்பிட வேண்டும். நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 143 கீழ்
தம்மால் தணிக்கை செய்யப்பட்ட இந்த ஆணையின் கீழ் வருகிற நிறுவனங்களின் கணக்குகளை பற்றி அறிக்கை அளிக்கும் ஒவ்வொரு தணிக்கையாளரும் பத்தி எண்கள் 3 மற்றும் 4 ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விஷயங்கள் பற்றியும் தமது அறிக்கையில் குறிப்பிட வேண்டும். பத்தி எண் 3இன் துணைப்பிரிவு 21இல் குறிப்பிடப்பட்டுள்ளது தவிர, இந்த ஆணையின் இதர ஷரத்துக்கள் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மீதான அறிக்கைக்கு பொருந்தாது. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இந்த காரோ பொருந்தாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மேட்டர்ஸ் டு பி இன்க்ளூடட் இன் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ இது 3ல விவரமாக சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். தணிக்கையாளர் தம்முடைய அறிக்கையில் சேர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இந்த ஆணை எந்தெந்த நிறுவனங்களுக்கு பொருந்துகிறதோ அத்தகைய நிறுவனங்களை தணிக்கை செய்யும் ஒருவர் தம்முடைய அறிக்கையில் கீழ்காணும் விஷயங்கள் பற்றி குறிப்பிட வேண்டும். ஸோ 1, அந்த நிறுவனத்தின் சொத்து, ஆலை மற்றும் இயந்திரங்கள் ஆகியவற்றின் எண்ணிக்கை, ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆகியவற்றின் எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். தொட்டு உணர முடியாத சொத்துக்கள், தட் இஸ் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் பற்றிய அனைத்து விவரங்களையும் காட்டுகிற முறையான ஆவணங்களையும் அந்த நிறுவனம் பராமரிக்கிறதா, அதாவது ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாங்களா, அந்த நிறுவனத்தின் சொத்து, ஆலை மற்றும் இயந்திரங்கள் பிபிஇ ஆகியவை கணக்கில் உள்ளபடி உண்மையாக இருக்கின்றனவா என்று நிர்வாகம் குறித்த கால இடைவெளிகளில் சரிபார்க்கிறதா, அதாவது அந்த வைத்திருக்கிற அந்த ரெஜிஸ்டர்ல சொல்லியிருக்கிற எல்லா பிபிஇயும் இருக்கா அப்படின்னு பிசிக்கலா வெரிஃபிகேஷன் பண்றாங்களா. இவ்வாறு சரிபார்க்கும் பொழுது ஏதேனும் பிரச்சனைகள், தட் இஸ் மெட்டீரியல் டிஸ்கிரிபன்சிஸ் காணப்பட்டதா, அவ்வாறு காணப்பட்டிருந்தால் அவை கணக்கு பேரேடுகளில் முறையாக கையாளப்பட்டுள்ளனவா, அது எப்படி அவங்க அக்கௌண்ட்ஸ்ல வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும். சி, இருப்பு நிலை குறிப்பில் காட்டப்பட்டுள்ள நிறுவனத்துக்கு சொந்தமான அனைத்து அசையா சொத்துக்களின் உரிமை ஆவணங்களும், டைட்டில் டீட்ஸ், நிறுவனத்தின் பெயரில் தான் உள்ளனவா. ஸோ அந்த அசட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைட்டில் டீட் இருக்கும் இல்லையா, அந்த டைட்டில் டீடு வந்து யார் பேர்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். அது வந்து அந்த கம்பெனியுடைய பேர்ல தான் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி இல்லை எனில் அவை பற்றிய விவரங்களை கீழ்காணும் அட்டவணையில் காட்ட வேண்டும். ஸோ இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்குறாங்க. அந்த டேபிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, கிராஸ் கேரியிங் வேல்யூ, ஹெல்ட் இன் தி நேம் ஆஃப், யார் பேர்ல இருக்கு, வெதர் ப்ரொமோட்டர், டைரக்டர் ஆர் த ரிலேட்டிவ் ஆர் எம்ப்ளாயி, அவங்க பேர்ல யார் பேர்லயாவது இருக்கா, பீரியட் ஹெல்டு, அதாவது எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரலையும் உங்கள்கிட்ட இது இருக்கு அப்படிங்கிற சொல்லணும். ரீசன் ஃபார் நாட் பீயிங் ஹெல்ட் இன் தி நேம் ஆஃப் த கம்பெனி, ஒருவேளை கம்பெனியோட பேர்ல இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஏன் கம்பெனியோட பேர்ல இல்லை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும். அதுல ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அந்த டிஸ்பியூட்டையும் பத்தி சொல்லணும். ஸோ இதை இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அப்படின்னு சொன்னாக்க, ஸோ டேஞ்சிபிள் அசெட்டுங்கிறது நம்ம தொட்டு பார்த்து உணரக்கூடியது, கண்ணில் பார்த்தா தெரிகின்ற ஒரு பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ், அதை நம்ம டேஞ்சிபிள் அசெட்னு சொல்றோம். இன்டான்ஜிபிள் அசெட் என்ன அப்படிங்கிறத ஏஎஸ் 26ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் ஐடென்டிஃபையபிள் நான் மானிட்டரி அசெட் without physical substance held for use in the production or supply of goods or services, for rental to others or for administrative purposes. இது இந்தியா AS 38ல அதுலயும் ஒரு டெஃபினிஷன் இருக்கு. அது என்ன சொல்றதுன்னு கேட்டா, as per India AS 38, intangible asset is an identifiable non-monetary asset without physical substance. So physical substance இல்லாத ஒரு asset, it is a non-monetary asset அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த கைடன்ஸ் நோட்ஸ், இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் கைடன்ஸ் நோட்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த கைடன்ஸ் நோட்ஸ்ல பார்த்தோம்னாக்க இந்த ஆர்டர் படி அதில் இந்த ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லலை. திஸ் ஆர்டர் டஸ் நாட் டிஃபைன் as to what constitutes ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ். அதை சொல்லாதனால நாமளா இது வந்து அசியூம் பண்ணிக்கலாம். இன் ஜெனரல், ஹவவர், the records relating to property, plant and equipment should contain the following details. என்னென்னலாம் இருக்கலாம், அதில் என்னென்னலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், sufficient description of the PPE to make identification possible. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இல்லையா. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த எக்யூப்மெண்ட்டுங்கிறது என்ன எக்யூப்மெண்ட், அது ஒரு வெல்டிங் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் அ வெல்டிங் ஜென்ரேட்டர். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, மேனுஃபேக்சர் பை திஸ் கம்பெனி, அதனுடைய மாடல் இது, அதனுடைய சீரியல் நம்பர் இது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதை யாராக இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதுக்காக ஐடென்டிஃபிகேஷன், சஃபிஷியன்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பிபிஇ. அடுத்தது கிளாசிஃபிகேஷன், தட் இஸ் தி ஹெட் அண்டர் விச் இட் இஸ் ஷோன் இன் தி அக்கௌண்ட்ஸ். அதாவது அக்கௌண்ட்ஸ்ல நம்ம அசெட்னு சொல்லும்போது அதில் பிளான்ட் அண்ட் மிஷினரி அப்படின்னு பிரிக்கிறோம், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கிளாஸ் ஆஃப் அசெட். அதில் அது பிளான்ட் அண்ட் மிஷினரியா, ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டா என்ன அப்படிங்கிறது சொல்லணும். தேர்டு சுச்சுவேஷனாக அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இந்த ஷாப் ஃப்ளோர்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு கம்பெனியில் பார்த்தாக்க
அவங்க ஷாப் ஃப்ளோரே ஒரு டிராயிங் வச்சிருக்காங்க. ஷாப் ஃப்ளோர்ல இருக்கிற டிராயிங்ல ஒவ்வொரு லொகேஷனையும் மார்க் பண்ணி அந்தந்த ஏரியால அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு டேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்டர், அந்த காஸ்ட் சென்டர், அந்த காஸ்ட் சென்டர் கீழே அந்த மெஷினுக்கு உண்டான ஒரு நம்பர் அதையும் கொடுத்து ஒரு 6 ஆர் 8 டிஜிட்ஸ் நம்பர் கொடுத்து இந்த இடத்துல தான் அந்த மெஷின் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் ஃப்ளோர் டிராயிங்கே கொடுக்குறாங்க. அது இல்லாம அது ஒரு வெப்சைட்லயும் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மெஷின் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணாக்கா அந்த மெஷின் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது லொகேஷனோட காமிக்குது. ஸோ அது பண்ணி வச்சுக்கலாம். கிளாசிஃபிகேஷன், சிச்சுவேஷன், தென் குவான்டிட்டி, தட் இஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், எத்தனை யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து இமூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்து அப்படின்னு சொன்னாக்கா அதை காமிச்சிடலாம். பட் மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸாக இருந்தானே என்ன பண்றது, அதுக்கு அது எந்த சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். யார் கஸ்டடியன், அசட்டோட கஸ்டடியன் யார் இருக்காங்கிறதையும் சொல்லலாம். therefore quantity, that is number of units. ஸோ எத்தனை இருக்கு இதில் அப்படிங்கிறத சொல்லலாம். 5 ஒரிஜினல் காஸ்ட், அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட், வாங்கும்போது என்ன காஸ்ட்டோ அந்த காஸ்ட்டு, இயர் ஆஃப் பர்ச்சேஸு, டேட் ஆஃப் அவைலபிள் ஃபார் யூஸ், ஸோ என்னைக்கு யூஸுக்கு கொண்டு வந்தோமோ அன்னைய டேட்டு, யூஸ்ஃபுல் லைஃப், அதனுடைய யூஸ்ஃபுல் லைஃப் வந்து அந்த இதில் கொடுத்துருப்பாங்க, பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது மேனுஃபேக்சரர் கொடுத்துருப்பாரு. அது ரெசிடுவல் வேல்யூ, அதனுடைய ரெசிடுவல் வேல்யூ என்னவா இருக்கும், காம்பனண்ட் வைஸ் பிரேக்கப், ஸோ காம்பனண்டைசேஷன் பாசிபிள் அப்படின்னு சொன்னாக்க காம்பனண்ட் வைஸ் பிரேக்கப் கொடுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் ரீவேல்யூஷன் ஆர் ஃபார் எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் காஸ்ட், அது மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னாக்கா அது. டேட் ஆஃப் ரீவேல்யூவேஷன் இஃப் எனி, ரேட் ஆர் பேசிஸ் ஆஃப் டெப்ரிசியேஷன், ஸோ ரேட் என்ன ரேட்டில் டெப்ரிசியேஷன் போடுறீங்களோ அந்த ரேட்டு, டெப்ரிசியேஷன் ஃபார் தி கரண்ட் இயர், இந்த வருஷத்துக்கு எவ்வளோ டெப்ரிசியேஷன் போட்டிருக்கீங்க, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன், இதுவரையிலும் எவ்வளோ டெப்ரிசியேஷன் போட்டிருக்கீங்க, பர்டிகுலர்ஸ் ரிகார்டிங் இம்பேர்மெண்ட் எதாவது இருந்ததுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் அதுக்கு இருந்ததுன்னா அது என்ன, பர்டிகுலர்ஸ் ரிகார்டிங் சேல், டிஸ்கார்டிங், டிமாலிஷன், டெஸ்ட்ரக்ஷன் எட்ஸெட்ரா, இந்த மாதிரி இதாக இருந்து அது ரிட்டையர் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அது பற்றிய பர்டிகுலர்ஸ், இது எல்லாத்தையும் சொல்லலாம். இது நமக்கு முக்கியமான இதில் நிறைய விஷயங்கள் நம்ம எங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டாக்க எம்என்எஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், அவங்க தான் வந்து இந்த அசட்ஸ் எல்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி யூஸுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க அந்த யூஸுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து வில் கிவ் ஒன் ரிப்போர்ட் கால்டு கமிஷனிங் ரிப்போர்ட். அந்த கமிஷனிங் ரிப்போர்ட் இருந்தால் அந்த கமிஷனிங் ரிப்போர்ட்ல இருந்து சிஆர்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இஆர்பியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அசட்டை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரே இடத்துலயே அந்த சென்ட்ரல்லையே போட்டலாம், காஸ்ட் சென்டர் கூடயே எல்லா டீட்டெயில்ஸையும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. Thus, what constitutes proper records is a matter of professional judgment. ஸோ அது ஆடிட்டர் வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு விட்டுறாங்க. ஆஃப்டர் கன்சிடரிங் தி ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ஈச் கேஸ், ஒவ்வொரு கேஸ்லையும் பார்த்து இது இதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத அவரே டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணிட்டு அந்த டீட்டெயில்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்த்து நம்மளும் அதை சொல்லலாம். இன்டேஞ்சிபிள் அசட்ஸ்லாம் என்னென்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கைடன்ஸ் நோட்ஸில் ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர் லிஸ்ட் பார் கஸ்டமர் லாயல்ட்டி, ட்ரேட்மார்க் ஆர் ஃபார்முலா, பிராட்காஸ்டிங் லைசன்ஸ், music copyright, literary works, musical works, patents including patent or on digital device, air route authority or permit, publishing title, algorithms, motion picture films, fishing license, franchising, formulations, non-competition agreements, internet domain names, distribution network, royalty agreements, employment contracts, operating rights, marketing rights, servicing rights, அண்ட் வெப்சைட் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி இன்டான்ஜிபிள் அசட்ஸ் வந்து பலவிதமாக இருக்கலாம். இதில் சொல்லப்படாத பல விஷயங்கள் கூட இருக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அடுத்தது, whether the company has revalued its property, plant and equipment, including right of use assets. Right of use assetsனா லீஸ் கட்டிருக்கிற assets or intangible assets are both during the year, and if so, whether the revaluation is based on the valuation by a registered valuer. ஸோ ரீவேல்யூஷன் போடும்பொழுது ஒரு ரெஜிஸ்டர்டு வேல்யூவர் வச்சு தான் அவங்க வேல்யூவேஷன் போடணும். Specify the amount of change if the change is 10% or more in the aggregate of the net carrying value of each class of property, plant and equipment or intangible assets. So ஒரு class of property இருக்கு, ஒரு asset class இருக்கு, அந்த கிளாஸ்ல ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை நீங்க ரீவேல்யூஷன் பண்ணிருக்கீங்க. அப்ப அந்த ரீவேல்யூவேஷன் மொத்த அக்ரிகேட் நெட் கேரிங் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த அசட் கிளாஸ் அதனுடைய வேல்யூல 10% விட அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு அதை சொல்லணும். Whether any proceedings have been initiated or are pending against the company for holding any benami property under the Benami Transactions Provisions Act and rules made thereunder. If so, whether the company has appropriately disclosed in details in its financial statements. இதில் என்ன சொல்லணும்? The auditor has to consider in line with the principles laid down in AS 10
and Ind AS 16 that if a single item of PPE is revalued, then the entire class of the PPE to which that item belongs should be revalued. Guidance notes சொல்றாங்க. So asset class அப்படின்னா என்ன? Asset class means a distinct group of assets. இப்போ பிளான்ட் அண்ட் மெஷினரி அப்படின்னா அது ஒரு குரூப். அந்த குரூப்ல இருக்கிற பிளான்ட் அண்ட் மெஷினரியை ஒரு குறிப்பிட்ட அளங்க தான் வேல்யூவேஷன் பண்ண முடியும். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஒரு பிளான்ட்டை பற்றியோ இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டை பற்றியோ சொல்ல முடியும். பில்டிங்ஸ் இருக்கு. பில்டிங்ஸை பற்றி யார் சொல்ல முடியும்னு கேட்டால் ஒரு சிவில் இன்ஜினியர் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் அசட்டை அந்த பர்டிகுலர் வேல்யூவை தான் சொல்ல முடியும். அதுதான் அந்த அசட் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். Asset class means the distinct group of assets such as land and building, or asset group class, machinery and equipment, அது ஒரு class. Displaying similar characteristics, ஒரே மாதிரி characteristics உள்ள assets that can be classified and requires a separate set of valuers for valuation. இது ஒவ்வொரு தனி வேல்யூவர் தான் வேல்யூவேஷன் போட முடியும். Aspects to be considered by the auditor in this regard are date of revaluation carried out by the company. என்னைக்கு இந்த revaluation பண்ணியிருக்காங்க, name of the registered valuer or firm who carried out the valuation exercise, place and date of valuation report, membership license or license number of the registered valuer. Registered valuer are to be registered of the Insolvency and Bankruptcy Board of India. Review of valuation report issued under Rule 8 of the aforesaid rules by such a registered valuer. Methods and significant assumptions applied in estimating fair values. Extent to which fair values were determined directly or estimated, accounting treatment of revaluation surplus. இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கைடன்ஸ் நோட்ஸ்ல நமக்கு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அந்த நிறுவனம் தனது சொத்துக்கள், ஆலைகள் மற்றும் இயந்திரங்களை அதில் பயன்படுத்திக் கொள்வதற்கான உரிமை மட்டுமே உள்ள சொத்துக்கள் உட்பட அல்லது தொட்டு உணர முடியாத சொத்துக்கள் அல்லது இரண்டையும் கடந்த ஆண்டில் மறுமதிப்பீடு செய்துள்ளதா, tangible assets and as well as intangible assets as well as லீஸுக்கு எடுத்த assets எல்லாத்தையும் மறுமதிப்பீடு ஏதாவது செய்துள்ளதா? அப்படி செய்திருந்தால் அது பதிவு பெற்ற மதிப்பீட்டாளர் ஒருவரின் மதிப்பீட்டின் அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளதா? மதிப்பில் ஏற்பட்டுள்ள மாற்றம் எவ்வளவு? சொத்துக்கள், ஆலைகள் மற்றும் இயந்திரங்கள் ஆகிய ஒவ்வொன்றின் வகையிலும் உள்ள நிகர மதிப்பை விட 10% அல்லது அதிகமான மாற்றம் இருந்தால் அந்த தொகையை குறிப்பிடவும். பினாமி சொத்துக்களை வைத்திருப்பதற்காக இந்த நிறுவனத்தின் மீது பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 1988 அதன் கீழ் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது நிலுவையில் உள்ளதா? அப்படி இருந்தால் அந்த நிறுவனம் தனது நிதிநிலை அறிக்கைகளில் இது பற்றிய விவரங்களை சரியான முறையில் தெரிவித்துள்ளதா? இது எல்லாத்தையும் பற்றி ஆடிட்டர் சொல்லணும். அடுத்தது இன்வென்டரி பொறுத்தவரையும் whether physical verification of inventory has been conducted at reasonable intervals by the management and whether in the opinion of the auditor the coverage and procedure of such verification by the management is appropriate. ஒரு appropriateான ஒரு மெத்தட் அதை யூஸ் பண்றாங்களா வெரிஃபிகேஷனுக்கு. Whether any discrepancies of 10% or more in the aggregate for each class of inventory were noticed and if so whether they have been properly dealt with in the books of account. அதை பார்க்கணும். இதுல என்ன சொல்றாங்க, AS2 valuation of inventories and AS2 inventories இது ரெண்டும் சேர்ந்து இன்வென்ட்ரிஸ்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணுது. அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரிஸ் மீன்ஸ் இன்வென்ட்ரிஸ் ஆர் அசெட்ஸ் held for sale in the ordinary course of business. ஸோ விற்பனைக்காக பிசினஸ்ல வைத்திருக்கிற அந்த அசெட்ஸ் in the process of production for such sale, இந்த மாதிரி விற்கிறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ப்ராசஸ்ல இருக்கு, லைன்ல இருக்கு அந்த அசெட்ஸ் in the form of materials or supplies to be consumed in the production process or in the rendering of services. இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லயும் அல்லது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்பொழுதோ கன்சியூம் பண்ணிக்கிறதுக்காக வச்சிருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் இது எல்லாம் சேர்த்துதான் இன்வென்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பிசிக்கல் வெரிஃபிகேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி கம்பெனி. இது நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். We should verify all material items at least once in a year and more often in appropriate cases. ஸோ ரொம்ப வேகமாக டெப்ளீட் ஆகி வேகமாக ரீஃபில் ஆகிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை அடிக்கடி வெரிஃபை பண்ணிக்கிறதும், சில விஷயங்களில் நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அது மினிமம் பார்த்துக்கணும், வெரிஃபை பண்ணிக்கணும். இதில் ரெண்டு விதமான மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது 2 principal methods of physical verification of inventories. ஒன்று பீரியாடிக் மெத்தட் அண்ட் இன்னொன்று கண்டினியூஸ் மெத்தட். ஸோ பீரியாடிக் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க என்னைக்காவது ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ அவர் பண்ணால் தட் இஸ் கால்ட் பீரியாடிக். கண்டினியூஸ்ங்கிறது கண்டினியூஸ் ஸ்டாக் டேக்கிங், அது ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும், டெய்லி நடந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான முறையில் நம்ம பிசிக்கல் வெரிஃபிகேஷன் பண்ணலாம். வாட் கான்ஸ்டிடியூட்ஸ் ஏ ரீசனபிள் இன்டர்வல் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ஈச் கேஸ்.
The periodicity of the physical verification of inventories depends upon the nature of inventories, their location, and the feasibility of conducting a physical verification. எங்கேயாவது ரொம்ப தூரத்துல ஒரு இது இருக்கு, அங்க ஒரு பிரான்ச் இருக்கு, அந்த பிரான்ச்ல இந்த இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா அங்க போய் நம்மளால பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து சில டூல்ஸ் வந்து நம்மளுடைய சப்ளையர் ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட நம்ம மோல்டு டூல்ஸ், மெஷின் டூல்ஸ் இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட கொடுத்துருந்துக்கலாம். அங்க போய் வெரிஃபை பண்ணணும். ஸோ அங்க போய் வெரிஃபை பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். அவர் எங்க ரொம்ப பிசிக்கலா ரொம்ப தூரத்துல அவர் தள்ளி இருப்பாரு. அல்லது அதர் ஸ்டேட்ல இருப்பாரு, அல்லது அதர் கண்ட்ரில கூட இருக்கலாம். அந்த மாதிரி நேரங்களில் வெரிஃபை பண்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் அந்த ரீசனபிள் இன்டர்வல் அப்படிங்கிறத சொல்லணும். This class also requires the auditor to comment on whether in his opinion the coverage and procedure of such verification by the management is appropriate. What constitutes appropriate is a matter of professional judgment. The auditor should ascertain whether the management has instituted adequate cut-off procedures. இதையும் ஆடிட்டர் வந்து பார்த்துக்கணும். நிறுவனம் குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் தன்னிடம் இருப்பில் உள்ள பொருட்களை ஆய்வு செய்து சரிபார்த்துள்ளதா? நிர்வாகத்தின் செயல்முறை தணிக்கையாளர் கருத்தில் பொருத்தமான ஒன்றுதானா? இஸ் இட் அப்ராப்ரியேட்? கையிருப்பு பொருட்களின் அதாவது இன்வென்டரிஸ் ஒவ்வொரு வகையின் மொத்தத்தில் 10% அல்லது அதற்கு அதிகமான முரண்பாடுகள் காணப்பட்டனவா? அவ்வாறு முரண்பாடுகள் காணப்பட்டிருந்தால், டிஸ்கிரிபன்சிஸ் இருந்தால், அவை கணக்கு புத்தகங்களில் சரியான முறையில் கையாளப்பட்டுள்ளனவா அப்படிங்கிறத சொல்லணும். இதுல whether during tool B, whether during any point of time of the year the company has been sanctioned working capital limits in excess of 5 crores rupees in aggregate from banks or financial institutions on the basis of security of current assets. Current assets செக்யூர் பண்ணி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் எல்லாத்துலேயும் மொத்தமா 5 கோடி ரூபாய் எப்போது கடன் வாங்கியிருக்கிறாங்களா? Whether the quarterly returns or statements filed by the company with such banks or financial institutions are in agreement with the books of the account of the company. If not, give details. நடப்பு ஆண்டில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் தனது நடைமுறை சொத்துக்கள் கரண்ட் அசெட்ஸ் காப்புறுதியாக பயன்படுத்தி அது செக்யூரிட்டியா வச்சு வங்கிகள் அல்லது நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றில் இருந்து 5 கோடி ரூபாய்க்கு மேல் செயல்பாட்டு மூலதனம் பெறப்பட்டுள்ளதா? ஒர்க்கிங் கேபிட்டல். இத்தகைய நிறுவனங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்ட காலாண்டு நிதிநிலை அறிக்கைகள் நிறுவனத்தின் கணக்கு பெயரேடுகளுடன் ஒத்துப்போகின்றனவா? இல்லை என்றால் மேற்கொண்டு விவரங்களை அளிக்கவும். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கம்பெனி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி சொல்லணும். இது 3ல வருது. குறிப்பிட்ட நிதியாண்டில் அந்த நிறுவனம் வேறு நிறுவனங்கள், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்ஸ் அல்லது பிற நபர்கள் போன்றவற்றில் ஏதேனும் முதலீடுகளை செய்துள்ளதா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கேரண்டி அல்லது செக்யூரிட்டி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? முன்பணங்கள், அட்வான்சஸ் அல்லது கடன்கள், லோன் அது செக்யூர்டோ இல்லை அன்செக்யூர்டோ போன்றவற்றை வழங்கி உள்ளனவா? அப்படி இருந்தால் குறிப்பிட்ட ஆண்டில் இந்த நிறுவனம் வேறு நிறுவனங்கள் எவற்றுக்காவது கடன் கொடுப்பதையே தனது தொழிலாக கொண்டிருக்கும் நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது. அது தவிர மற்ற நிறுவனங்களுக்கு கடன்கள் அல்லது முன்பணங்கள் ஆகியவற்றை வழங்கியுள்ளதா? அல்லது ஜாமீன் அல்லது காப்புறுதி போன்றவற்றை அளித்துள்ளதா? அவ்வாறு அளித்திருந்தால் தனது துணை நிறுவனங்கள், கூட்டுவினைகள், ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் மற்றும் இணை நிறுவனங்கள், அசோசியேட்ஸ் போன்றவற்றுக்கு வழங்கப்பட்ட கடன், முன்பணம், ஜாமீன் அல்லது காப்புறுதி ஆகியவற்றின் மொத்த மதிப்பு மற்றும் இருப்புநிலை குறிப்பின் நாள் அன்று வரவேண்டிய நிலுவைத் தொகை இதெல்லாம் சொல்லணும். துணை நிறுவனங்கள், கூட்டுவினைகள் மற்றும் இணை நிறுவனங்கள் அல்லாத பிற நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட ஆண்டில் வழங்கப்பட்ட கடன், முன்பணம், ஜாமீன் அல்லது காப்புறுதி ஆகியவற்றின் மொத்த மதிப்பு மற்றும் இருப்புநிலை குறிப்பின் நாளன்று வரவேண்டிய நிலுவைத் தொகை அதை சொல்லணும். Whether the investments made, guarantees provided, security given under the terms and conditions of the grant of all loans and advances in the nature of loans and guarantees provided are not prejudicial to the company's interest. கம்பெனியோட நலனுக்கு, நிறுவனத்தினுடைய நலனுக்கு குந்தகம் விளைவிக்கின்றவா ஏதாவது இருக்கின்றனவா? அதாவது இந்த செய்யப்பட்ட முதலீடுகள், ஜாமீன்கள் அதெல்லாம் கம்பெனியோட நலனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கடன் என்னும் தன்மையில் வழங்கப்பட்ட கடன்கள் மற்றும் முன்பணங்கள் ஆகியவற்றை பொறுத்தவரையில் கடன் தொகையையும் வட்டியையும் எப்பொழுது திருப்பி செலுத்த வேண்டும் என்பதற்கான அட்டவணை போடப்பட்டுள்ளதா? ஸோ அது எப்போ திரும்ப நமக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களாம். அந்த அட்டவணையில் கூறியபடி தொகைகள் பெறப்பட்டுள்ளனவா? ஸோ எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் வாங்குறதா இருந்தால் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட் வரணும், எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்களா? ரெஜிஸ்டர் ஏதாவது மெயின்டைன் பண்ணுறாங்களா? அந்த மாதிரி டேட்டில் ஏதாவது பணம் திரும்பி வந்திருக்கா அப்படிங்கிறத சொல்லணும்.
இஃப் தி அமௌண்ட் இஸ் ஓவர் டியூ, அதாவது கொடுத்த கடன் வந்து ஓவர் டியூவா இருந்ததுன்னா, வராம இருந்தது அப்படின்னு சொன்னா, ஸ்டேட் தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஓவர் டியூ ஃபார் மோர் தென் 90 டேஸ். 90 நாளைக்கு மேல வராம இருக்கிற ஓவர் டியூஸ் இருந்ததுன்னா அது என்னங்கிறத சொல்லணும். அண்ட் வெதர் ரீசனபிள் ஸ்டெப்ஸ் ஹேவ் பீன் டேக்கன் பை தி கம்பெனி ஃபார் ரெக்கவரி ஆஃப் தி பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். அளிக்கப்பட்ட கடன் தொகைகள் திரும்பி பெறப்பட வேண்டிய காலக்கெடு முடிந்து விட்டதா, அவ்வாறு முடிந்த 90 நாட்கள் ஆன தொகைகள் அதனுடைய அசல் மற்றும் வட்டி வசூல் செய்வதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறதையும் தெரிவிக்கணும். கடன் என்ற வகையில் பிற நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கடன் அல்லது முன்பணம் போன்றவற்றை திரும்ப பெறுவதற்கான காலக்கெடு இந்த ஆண்டில் முடிந்து விட்டதா, அவ்வாறு முடிந்த கடன்கள் புதுப்பிக்கப்பட்டனவா, திரும்ப அதை ரெனியூல் பண்ணியிருக்காங்களா, காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதா, இல்லதா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களா, அல்லது பழைய கடன்களுக்கு பதிலாக புதிய கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லணும். கேட்டவுடன் திருப்பி தர வேண்டும் என்ற நிபந்தனையுடனோ அல்லது எந்த நிபந்தனைகளும் இல்லாமலோ அல்லது எப்பொழுது திருப்பி தரப்பட வேண்டும் என்ற காலக்கெடுவை குறிப்பிடாமலோ பிற நிறுவனங்களுக்கு கடன் அல்லது முன்பணம் வழங்கப்பட்டுள்ளதா, மொத்தம் எவ்வளவு தொகை அவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது, வழங்கப்பட்டுள்ள கடன் தொகையின் மொத்த அளவில் இது எத்தனை விழுக்காடு. புரமோட்டர்ஸ் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 276 கீழ் வரையறுக்கப்பட்டுள்ள தொடர்புடைய நபர்கள், அதாவது ரிலேட்டட் பார்ட்டிஸ் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ள மொத்த கடன் தொகை எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்லணும். கடன்கள், முதலீடுகள், ஜாமீன்கள் மற்றும் காப்புறுதிகள் ஆகியவற்றை பொறுத்தவரையில் இந்திய நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 185 மற்றும் 186 ஆகியவை பின்பற்றப்பட்டுள்ளனவா, அவ்வாறு பின்பற்றப்படவில்லை எனில் விவரங்களை குறிப்பிடவும். நிறுவனத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வைப்புத் தொகைகள் அல்லது வைப்புத் தொகை டெபாசிட்ஸ் என்று கருதப்படும் தொகைகளை பொறுத்தவரையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்கள், இந்திய நிறுவனங்கள் சட்டத்தின் 73 முதல் 76 வரையிலான பிரிவுகள், அதான் டெபாசிட்ஸ் பத்தி கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிற செக்ஷன்ஸ், மற்றும் இந்த சட்டத்தின் பிற பிரிவுகள் மற்றும் விதிமுறைகள் ஆகியவை பின்பற்றப்பட்டுள்ளனவா, இல்லை என்றால் விதிமீறல்கள் பற்றி குறிப்பிடவும். கம்பெனி லா போர்டு ஆர் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் ஆர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர் எனி கோர்ட் ஆர் எனி அதர் ட்ரிபியூனல் இதுல ஏதாவது ஆணையை பிறப்பித்துள்ளதா, ஏதாவது ஒரு ஆணை இவற்றால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, அப்படியானால் அந்த ஆணை பின்பற்றப்பட்டுள்ளதா இல்லையா. அடுத்தது காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பத்தி சொல்லணும். காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்ல இந்த நிறுவனம் உற்பத்தி செலவு காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பற்றிய ஆவணங்களை பராமரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதா. ஸோ அந்த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட் ஆர்டர்ல பார்த்தீங்கன்னா அது தெரியும். நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 148 ஒன்றின் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களும் கணக்கு பெயரேடுகளும் முறையாக பராமரிக்கப்படுகின்றன. அதான் காஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ். சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி, ஊழியர் நலநிதி பிஎஃப், ஊழியர் காப்பீட்டு திட்டத்தொகை இஎஸ்ஐ, வருமான வரி இன்கம் டாக்ஸ், இறக்குமதி வரி, சுங்க வரி, மதிப்பு கூட்டு வரி, தீர்வைகள் போன்ற சட்டப்பூர்வமாக செலுத்தப்பட வேண்டிய தொகைகளில் சச்சரவு இல்லாத தொகைகளை தவறாமல் செலுத்தி வருகிறதா, அதாவது அன்டிஸ்பியூட்டட் அமௌண்ட்ஸ். அன்டிஸ்பியூட் இதுல எல்லாத்துலயும் ஏதாவது அன்டிஸ்பியூட்டட் அமௌண்ட்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ப்ராப்பரா பேமெண்ட் பண்ணிருக்கணும். அதுல ஏதாவது பாக்கி வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும். அவ்வாறு செலுத்தப்படவில்லை எனில் அந்த நிதியாண்டின் கடைசி நாளில் நிலுவையில் உள்ள செலுத்தப்பட வேண்டிய நாளிலிருந்து 6 மாதங்கள் ஆகிவிட்ட தொகை எவ்வளவு என்பதை குறிப்பிடுக. அதாவது எந்த டேட்ல அது பே பண்ணிருக்கணுமோ, டேட் ஆஃப் பேமெண்ட், டியூ ஃபார் பேமெண்ட், அந்த டேட்ல இருந்து 6 மாசம் ஆயிருந்ததுன்னா அந்த அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறது சொல்லணும். மேலே குறிப்பிடப்பட்ட தொகைகளில் பிரச்சனைகள் ஏதும் இருந்து அதனால் தொகைகள் செலுத்தப்படாமல் இருந்தால் சம்பந்தப்பட்ட தொகை மற்றும் எங்கே பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதையும் குறிப்பிடவும். சம்பந்தப்பட்ட துறைக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை சச்சரவு என்று எடுத்துக்கொள்ள இயலாது. அதை வந்து டிஸ்பியூட்னு எடுத்துக்க முடியாது. என்ன ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன், அதை டிஸ்பியூட்னு சொல்ல முடியாது. இந்த அமௌண்ட் எங்களால் பே பண்ண முடியாது, அல்லது இது தப்பா இருக்கு, இது மாத்தி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தான் நம்ம வந்து டிஸ்பியூட்னு சொல்ல முடியும். வெறும் ரிக்வஸ்ட்டை நாம வந்து டிஸ்பியூட்னு எடுத்துக்க முடியாது. அடுத்தது, கணக்கு புத்தகங்களில் பதிவு செய்யாமல் விடப்பட்ட பரிவர்த்தனை எதுவும் சரண்டர் செய்யப்பட்டுள்ளதா, அல்லது இந்த ஆண்டு வருமானம் என்று வருமான வரி கணக்குகளில் காட்டப்பட்டுள்ளதா, அப்படி இருந்தால் முன்பு பதிவு செய்யாமல் விடப்பட்ட வருமானம் இந்த ஆண்டு கணக்குகளில் காட்டப்பட்டுள்ளதா. கடன் வாங்கியவர்களுக்கு கடனையோ அல்லது வட்டியோ திருப்பி செலுத்த நிறுவனம் தவறி உள்ளதா, அவ்வாறு தவறி இருந்தால் செலுத்த வேண்டிய தொகை மற்றும் காலம் ஆகியவற்றை குறிப்பிடவும். ஏதேனும் வங்கியோ அல்லது நிதி நிறுவனமோ அல்லது கடன் கொடுத்தவர்களோ இந்த நிறுவனம் வேண்டுமென்றே வாங்கிய பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்று அறிவித்துள்ளனவா, அந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா, எந்த ஏஜென்சியாவது சொல்லியிருக்கிறதா அப்படிங்கிறது சொல்லணும். ஸோ இதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் பாரோயிங் இன்க்ளூடிங்
debt securities, name of the lender, amount not paid on due date, whether principal or interest, number of days of delay or unpaid, remarks if any. So இது அந்த டேபிளர் காலத்துல நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். Whether term loans were applied for the purpose for which the loans were obtained. ஸோ எந்த பர்பஸுக்காக டேர்ம் லோன் வாங்கியிருக்கோமோ அந்த பர்பஸ்க்கு அந்த நோக்கத்திற்காக அதை பயன்படுத்தியிருக்கிறார்களா? அப்படி இல்லை என்றால் வேறு எந்த நோக்கத்திற்காக எவ்வளவு தொகை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லணும். குறுகிய கால பயன்பாட்டிற்காக ஷார்ட் டேர்ம் பேசிஸ் திரட்டப்பட்ட தொகைகள் நீண்ட கால நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்தால் ஷார்ட் டேர்ம் பேசிஸில் வாங்கிட்டு அதை லாங் டேர்ம் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதன் நோக்கம் மற்றும் எவ்வளவு தொகை அவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை குறிப்பிடவும். தனது துணை நிறுவனங்கள், இணை நிறுவனங்கள் அல்லது இணை வினைகள் ஆகியவற்றின் சார்பாகவோ அல்லது அவற்றின் பொறுப்புகளை தீர்ப்பதற்காகவோ வேறு நிறுவனத்திடமிருந்தோ அல்லது நபர்களிடமிருந்தோ நிதிகளை பெற்றுள்ளதா? அவ்வாறு பெற்றிருந்தால் பெறப்பட்ட தொகைகளின் தன்மை மற்றும் தொகைகளின் அளவு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். துணை நிறுவனங்கள், இணை நிறுவனங்கள் அல்லது இணை வினைகள் ஆகியவற்றின் செக்யூரிட்டிகளை அடகு வைத்து இந்த நிறுவனம் கடன்களை வாங்கியுள்ளதா? அப்படி இருந்தால் அதன் விவரங்களை தெரிவிக்கவும். அப்படி வாங்கப்பட்ட கடன் தொகைகளை திருப்ப செலுத்துவதில் நிறுவனம் தவறியுள்ளதா, ஏதாவது டிஃபால்ட் அதில் இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர் அல்லது ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர் இன்க்ளூடிங் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆகியவற்றின் மூலம் நடப்பு ஆண்டில் திரட்டப்பட்ட தொகைகள் எந்த நோக்கத்திற்காக திரட்டப்பட்டனவோ அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டனவா, அல்லது பயன்படுத்துவதில் ஏற்பட்ட காலதாமதம் அல்லது பயன்படுத்தாமல் இருந்ததற்கான காரணம் ஆகியவற்றை தெரிவிக்கவும். பங்குகள் மற்றும் மாற்றத்தக்க கடன் பத்திரங்களை முழுமையாகவோ ஒரு பகுதியை மட்டுமோ அல்லது விருப்பத்தின் பேரிலோ மாற்றத்தக்க கடன் பத்திரங்களை சலுகை அடிப்படையிலோ அல்லது தனிப்பட்ட முறையிலோ எவருக்கேனும் நடப்பு ஆண்டில் ஒதுக்கியுள்ளதா? இப்ப ஏதாவது கொடுத்துருக்காங்க அந்த கரண்ட் இயர்ல. அப்படி அளிக்கப்பட்டிருந்தால் இந்திய நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 42 மற்றும் 62 ஆகியவை பின்பற்றப்பட்டுள்ளனவா? தொகைகள் எந்த நோக்கத்திற்காக திரட்டப்பட்டனவோ அதே நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டனவா? அவ்வாறு இல்லை என்றால் எவ்வளவு தொகை அவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பது குறித்தும் இதில் சட்ட பிறழ்வுகள் ஏதாவது இருந்தால் அதை குறித்தும் தெரிவிக்கவும். 11. நிறுவனம் ஏதாவது ஏமாற்று வேலைகளில் ஃப்ராடு ஏதாவது பண்ணியிருக்கா, அல்லது நிறுவனத்தை யாராவது ஏமாற்றி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதா? ஒண்ணுமே இந்த நிறுவனம் ஏதாவது இந்த கம்பெனி ஏதாவது ஃப்ராட் பண்ணியிருக்கா, அல்லது இந்த கம்பெனியை வேற யாராவது ஃப்ராட் பண்ணி ஏமாத்திருக்காங்களா? அப்படி இருந்தால் ஏமாற்றப்பட்ட தொகையின் அளவு என்ன? நிறுவனங்கள் சட்டம் 2013 பிரிவு 143 12 கீழ் தணிக்கையாளர் மத்திய அரசுக்கு அறிக்கை எதையும் சமர்ப்பித்துள்ளாரா? அதாவது இந்த ஃப்ராட் பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரா? 443(12) கீழே சொல்லணும் இல்லையா, அது ஏதாவது சொல்லியிருக்காரா? நடப்பாண்டில் விசில் ப்ளோயர் யாரேனும் அனுப்பிய புகார்களை தணிக்கையாளர் கருத்தில் கொண்டுள்ளாரா? விசில் ப்ளோயர்ஸ் யாராவது ஏதாவது கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்காங்களா, அதை பார்த்திருக்காரா? நிதி நிறுவனமாக இருந்தால் தனது பொறுப்புகளை சமாளிக்கும் வகையில் நெட் ஓன்ட் ஃபண்ட்ஸ் டு டெபாசிட்ஸ் அப்படிங்கிற அந்த ரேஷியோ 1:20 ஆக இருக்கிறதா? இது நிதி கம்பெனியா இருந்தாக்க அவங்க அந்த ரேஷியோவை மெயின்டைன் பண்றாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நிதி நிறுவனம் பொறுப்புகளை சமாளிப்பதற்காக நிதி ரூல்ஸ் 2014 குறிப்பிடப்பட்டுள்ளபடி வில்லங்கம் இல்லாத குறித்த கால வைப்பு தொகையின் அளவை 10 விழுக்காடாக பராமரித்து வருகிறதா? 10% அவங்க டெபாசிட்ஸ் வச்சிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது அன்என்கம்பர்டு டேர்ம் டெபாசிட்ஸ். வைப்பு தொகைகளுக்கான வட்டியை வழங்குவதிலோ அல்லது வைப்பு தொகைகளை திருப்பி வழங்குவதிலோ நிறுவனம் இதுவரை தவறி உள்ளதா? அப்படி இருந்தால் விவரங்களை தெரிவிக்கவும். ஸோ இது கம்பெனி ஆக்ட்ல சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம். தொடர்புடைய நபர்களுடனான அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும், அதாவது ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ், அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் நிறுவனங்கள் சட்டம் 2013 177 மற்றும் 178 ஆகிய பிரிவுகளுக்கு ஏற்ப நடந்துள்ளனவா? இந்த விவரங்கள் சம்பந்தப்பட்ட அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ள முறைகளுக்கு ஏற்ப நிதிநிலை அறிக்கைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளனவா? அடுத்தது, நிறுவனம் தன்னுடைய அளவு மற்றும் தன்மைக்கு ஏற்ற வகையிலான அகத்தணிக்கை முறை இன்டர்னல் ஆடிட் சிஸ்டம் வெதர் இட் இஸ் காமன்சுரேட் வித் தி சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் இட்ஸ் பிசினஸ், அப்படி ஒரு இன்டர்னல் ஆடிட் சிஸ்டம் ஒன்று அதை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும். தணிக்கையாளர் தணிக்கைக்கு உட்பட்ட காலத்திற்கு அகத்தணிக்கையாளர்கள் அளித்த அறிக்கைகளை கவனத்தில் கொண்டுள்ளாராம். ஸோ ஆடிட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டர்னல் ஆடிட்டர் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்திருந்தாருன்னா அந்த ரிப்போர்ட்டை இவர் எடுத்துக்கிட்டு இருக்காரா, கவனத்தில் கொண்டு இருக்கிறாரா? whether he has considered the internal auditor's report.
இயக்குனர்கள் அல்லது இயக்குனர்களுடன் தொடர்புடைய பிற நபர்களிடம் இந்த நிறுவனம் ரொக்கம் அல்லாத பிற பரிவர்த்தனைகள் எதையாவது மேற்கொண்டுள்ளதா? அப்படியானால் நிறுவனங்கள் சட்டத்தின் பிரிவு 192 பின்பற்றப்பட்டுள்ளதா? இந்திய ரிசர்வ் வங்கி பதிவு செய்யப்பட வேண்டுமா? அப்படியானால் அவர் பதிவு செய்யப்பட்டுள்ளதா? இது வேணுமா அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும். அப்படி இருந்ததுனாக்க 45 ஐஏ ஓகே 45 ஐஏயின் கீழ் இந்த நிறுவனம் பதிவு செய்யப்பட வேண்டுமா? அப்படியானால் அவர் பதிவு செய்யப்பட்டு உள்ளதா அப்படிங்கிறத பார்க்கணும். Whether the company has conducted any non-banking financial or housing finance activities without a valid certificate of registration. ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் இருந்து செல்லுபடியாகும் பதிவுச் சான்றிதழ் எதையும் பெறாமல் நான் பேங்கிங் பினான்சியல் ஆர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் செயல்கள் எதிலும் இந்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளதா? இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளில் வரையறுக்கப்பட்டுள்ளபடி இந்த நிறுவனம் ஒரு கோர் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியா, சிஐசியா? சிஐசியாக செயல்படுவதற்கு தேவையான தகுதிகள் இந்த நிறுவனத்திடம் தொடர்கின்றனவா? ஒருவேளை விதிவிலக்கு அளிக்கப்பட்ட நிறுவனமாகவோ அல்லது பதிவு பெறாத நிறுவனமாகவோ இருந்தால் தொடர்ந்து சிஐசியாக செயல்படுவதற்கு தேவையான தகுதிகள் இந்த நிறுவனத்திற்கு இருக்கின்றனவா அப்படிங்கிறத சொல்லணும். Whether the group has more than one CIC as part of the group. If yes, indicate the number of CICs which are part of the group. So CIG அதில் அந்த குரூப்ல இந்த குழுமத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட சிஐசிக்கள் அங்கம் வைக்கின்றனவா? அப்படி இருந்தால் அவற்றினுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லணும். இந்த நிதியாண்டிலும் இதற்கு முந்தைய நிதியாண்டிலும் இந்த நிறுவனத்தில் பண நஷ்டம் எதுவும் நிகழ்ந்துள்ளதா? கேஷ் லாஸ் எதுவும் இருக்கா? எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அப்படி இருந்தால் எவ்வளவு லாஸ் இருக்கும்? சட்டப்படி நியமிக்கப்பட்ட தணிக்கையாளர் யாரும் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்களா? ஆடிட்டர்ஸ் யாரும் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்களா? அல்லது அப்படியானால் அவர் குறிப்பிட்ட பிரச்சனைகள், மறுப்புகள் அல்லது கவலைகள், அவருடைய அப்ஜெக்ஷன்ஸ், அதில் என்ன காரணத்தினால் அவர் என்ன இஷ்யூ வந்து ஒரு ரிசைன் பண்ணிட்டு போனாரு, அது எல்லாத்தையும் பற்றி சொல்லணும். ஆகியவற்றை நடப்பு தணிக்கையாளர் கவனத்தில் கொண்டுள்ளாரா? புது ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணும் பொழுது பழைய ஆடிட்டர் என்னென்ன இஷ்யூஸ் ரைஸ் பண்ணாரு, எதனால் அவர் போனாரு, அப்படி எதுக்கு ரிசைன் பண்ணாரு அப்படிங்கிறத பற்றி இந்த புதுசாக போகிற ஆடிட்டர் பார்ப்பாரு நிச்சயமா. அதையெல்லாம் அவர் கவனத்தில் கொண்டுள்ளாரா அப்படின்னு சொல்லணும். நிதியியல் விகிதங்கள், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், கால அட்டவணை, நிதி சொத்துக்கள் பணமாக உருப்பெறும் தேதிகள், நிதி பொறுப்புகளை திரும்ப செலுத்தும் தேதிகள், நிதிநிலை அறிக்கைகளின் இணைப்புகளில் தரப்பட்டுள்ள தகவல்கள், இயக்குனர் குழு மற்றும் நிர்வாகத்தின் திட்டங்கள் பற்றி தணிக்கையாளருக்கு தெரிந்த விஷயங்கள், இதனுடைய அடிப்படையில் இருப்பு நிலை குறிப்பு நாள் அன்று டேட்டா பேலன்ஸ் ஷீட் அன்னைக்கு நிலுவையில் உள்ள தனது பொறுப்புகள் இருப்பு நிலை குறிப்பு நாளின் ஓர் ஆண்டு காலத்துக்குள் தீர்க்கப்பட வேண்டி இருந்தால் அந்த நிறுவனம் அவற்றை திருப்பி செலுத்திவிடும் என்பதில் நிச்சயமில்லாத நிலை எதுவும் இல்லை என்று தணிக்கையாளர் தனது அறிக்கையின் தேதியில் கருதுகிறாரா? அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும். தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தவிர மற்ற திட்டங்களை பொறுத்தமட்டில் செலவு செய்யப்படாத தொகைகளை இந்த நிறுவனங்கள் சட்டத்தின் அட்டவணை 7 குறிப்பிடப்பட்டுள்ள வகையிலான நிதியாண்டு முடிந்து 6 மாத காலத்திற்குள் மாற்றியுள்ளதா? நிறுவனங்கள் சட்டம் பிரிவு 135 துணை பிரிவு 5 துணை பிரிவு 2 கண்டுள்ளபடி அதன்படி இது செஞ்சிருக்கா அப்படிங்கிறது சொல்லணும். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டு செலவு செய்யப்படாமல் இருக்கும் தொகைகள் நிறுவனங்கள் சட்டம் பிரிவு 135 6 படி சிறப்பு கணக்கு ஒன்றுக்கு மாற்றப்பட்டுள்ளதா? ஒரு ஸ்பெஷல் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கு இதை மாத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லணும். வேறு நிறுவனங்களின் நிதிநிலை குறிப்புகள் இந்த நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கைகளுடன் இணைக்கப்பட்டு முழுமை செய்யப்பட்டிருந்தால், கன்சாலிடேட் பண்ணியிருந்தால், அத்தகைய நிறுவனங்களை தணிக்கை செய்த தணிக்கையாளர்கள் அவங்க அந்த நிறுவனங்களை பற்றி குவாலிஃபைடு ஆர் அட்வர்ஸ் ரிமார்க்ஸ் ஏதேனும் அளித்துள்ளார்களா? அவ்வாறு அளிக்கப்பட்டிருந்தால் காரோவின் பத்தி எண்ணை குறிப்பிட்டு விவரங்களை தெரிவிக்கவும். Reasons to be stated for unfavorable or qualified answers. ஸோ இதுவரையிலும் வந்ததுலேயே இதுவரையிலும் ஆடிட்டர் தெரிவித்த கருத்துக்கள்ல ஏதாவது குவாலிஃபைடு அல்லது அன்ஃபேவரபிள் ஆன்சர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரிவிக்கணும். ஸோ 13 குறிப்பிடப்பட்டுள்ள வினாக்களுக்கு அன்ஃபேவரபிள் அல்லது குவாலிஃபைடு விடைகள் இருக்கும் என்றால் தணிக்கையாளரின் அறிக்கையில் அன்ஃபேவரபிள் ஆர் குவாலிஃபைடு விடைகளுக்கான அடிப்படை என்ன என்பது தெரிவிக்கப்பட வேண்டும். இது 4, தட் இஸ் ரூல் நம்பர் 4. ஆர்டர்ல பிரிவு எண் 4. குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தணிக்கையாளரால் தம்முடைய கருத்தை கூற முடியவில்லை என்றால் அவர் தம்முடைய அறிக்கையில் இதை குறிப்பிடுவதுடன் ஏன் தம்மால் இந்த விஷயத்தை பற்றி எவ்வித கருத்தும் கூற முடியவில்லை என்பதையும் தெரிவிக்க வேண்டும்.
நன்றி. இது பற்றி மேலும் விவரங்கள் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, பிராக்டிகலா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொன்னாக்க, இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய கைடன்ஸ் நோட்ஸ் இருக்கு. அந்த கைடன்ஸ் நோட்ல போய் பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இது ஆல்மோஸ்ட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட்டுக்கு இது போதும். பிராக்டிகலா பார்க்கும்போது தான் நீங்க நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.